ஹலோ மக்களை 393 எபிசோட் செட்டிங்ல மாதரா காராவே அடிச்சு வீசுதான். திரும்பி அந்த சங்கிலியை வந்து ஜாயின் பண்றான் அவன். காரா நீ ரொம்ப பண்ணாதடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு சுக்காக்கு. நான் இனிமேல் ஜிஞ்சிரிக்கு கிடையாது எனக்கு தெரியும், ஆனா இனிமேல் நான் உன்னை விட போறது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காரா. நீனும் நானும் ஒரே மாதிரி ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே காரா அப்படின்னு சொல்லிட்டு சுக்காக்கு மிரண்டுட்டு உன்னை சுக்காக்கு அப்படி பழச யோசிச்சு பாக்கு. டே உன்னை பாக்கல இந்த பூன் புக்கு மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா ஒவ்வொரு டெய்லி பிஸையும் தரதரன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டான் மாதரா. 90 என்ன செய்தான், டே கேசி கேக்கே எனக்காண்டி ஒரு உதவி பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. பார்த்தா நார்டோ பிடிச்சது வெளியே தள்ளுது. காரா நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு 90 சொல்லிக்கிட்டு இருக்கு. சடனா நார்டோவை பிடிச்சி வெளியே தள்ளிருச்சு. நார்டோ வெளியே தள்ளினா அடுத்த செகண்ட் நார்டோக்கு ஒரு மாதிரி நெஞ்சு அடக்கி ஒருத்த இவன் வந்து டெய்லி பீஸ்ட் வந்து உடம்புல எக்ஸ்டெக்ட் பண்ணிட்டான அவன் இறந்துருவான். நார்டோ அந்த மாதிரி நிலைமைக்கு தான் போறான். காரா மிரளுதான், ஏன்னா காராக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு வாட்டி நடந்திருக்குல. பார்த்தா நார்டோ வெளியே வந்த செகண்ட் அப்படியே கண்ணை மூடுதான். ஆனா கீழே உழுதுக்குள்ள காரா வந்து நார்டோவே காப்பாத்திட்டான். டே நார்டோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா அவன் கேட ஸ்டேச்சு வச்சு ஒன்னொன்னே இழுக்க ஆரம்பிச்சிட்டான். சுக்காக்கு மட்டடாபி இசோபு கோகு எல்லாம் தரதன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். பார்த்தா அவன் ஒரே சமயத்துல 9 டெய்ல்டு பீஸ்டையும் உள்ள வச்சு லாக் பண்றான். கில்லபியும் உள்ள வச்சு லாக் பண்ணி இழுத்துட்டு போறான் அவன். காசி கேக்க உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குராமா சடனா போய்கிட்டு இருக்கு. பார்த்தா அதையும் உள்ள இழுத்துட்டான். பார்த்தா 9 கண்ணு ஒரே செகண்ட்ல கண்ணை திறந்து நின்னுகிட்டு இருக்கு. காமரேட்ஸ் எல்லாம் மிரண்டாங்க, என்னடா இவன் ஒரே இழுப்புல எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் உள்ள இழுத்துட்டான்னு சொல்லிட்டு. என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த் எனக்கு வரப்போதுன்னு சொல்லிட்டு மாதரா கெத்தா பேசிக்கிட்டு இருக்கான். உன்னை ஒயிட் செட்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஓபிட்ட காலகாலமா பண்ணிக்கிட்டு இருந்தது நீ ஒரே செகண்ட்ல பண்ணிட்டியடா மாதரா, நீ யார்டா நீ பாத்துக்கிட்டு இருக்கான் ஒயிட் செட்ஸ். மாதரா சொல்றான், டே ஒயிட் செட்ஸ் எப்ப பார்த்தாலும் நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கடா, என்னோட இன்வென்ஷன்ல நீ கொஞ்சம் மோசமானவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்னு ஒயிட் செட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், பிளாக் செட்ஸோட பட்டப்பேர் வந்து பொல்லாதவன், ஒயிட் செட்ஸோட பட்டப்பேர் வந்து உளருவாங்க. இப்படிதான் நாங்க எங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பேசிக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒயிட் செட்ஸ். மாதரா பாக்க இவனை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இன்னொரு பக்கம் போர் நல்லா போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாதரா கடிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க அது நல்லா தான் போகுதுன்னு சொல்றான் ஒயிட் செட்ஸ். பார்த்தா எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா இன்னொரு ரெனிகன் கண்ணை எடுக்கிறதுக்கு தான் ஒபிட்டோ கூட பிளாக் செட்ஸ் இருக்கோம்ல அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள நம்மள டோபிராமா வந்து மாசம் வந்து நிக்கிட்டு இருக்கான் ஃப்ளையிங் ரேஜின் ஸ்லைஸ்னு சொல்லிட்டு. பார்த்தா மாதரா ஒரு தட்டு தட்டுறான். பார்த்தா அந்த குணாய் சுத்திக்கிட்டு போகுது. ஆனா அந்த குணாயிலுமே என்னதை போட்டு வச்சிருக்கான், மார்க்கிங்க போட்டு வச்சிருக்கான் நம்மால் டோபிராமா. சடனா பாஞ்சு வந்துட்டு மாதரவே மாசம் வந்து அடிச்சு நொறுக்கலான்னு பாக்கான். பார்த்தா அதுக்குள்ள வந்து காராவை கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோவை காப்பாத்திட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். இதான் என்னோட சான்ஸ்னு சொல்லிட்டு. டேய் நருட்டோ நான் தனிமையில இருக்கேன், என்ன நீ காப்பாத்தினிடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை சாக விட மாட்டேன்டா என் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு போய்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் இங்க மாதராவை கட்டுறாங்க. பார்த்தா டோபிராமாவை அங்கங்க பிரிச்சு வச்சிருக்கான் அவன். இந்த மாதிரி அட்டாக்லாம் வந்து என் கதையை முடிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா டோபிராமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நீ பழைய எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான்டா இருக்க டோபிராமா அப்படின்னு சொல்றான் மாதரா. உனக்கும் அதான்டா சொல்றான் டோபிராமா. டேய் நான் தான்டா சொர்க்க பக்கத்துல இருக்கிறேன், நான் தான்டா சிரிக்கணும், எவ்வளவு ஃபாஸ்டஸ்டான சினோபி, ஒன்னாலே நீ ஜெயிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல இருக்கனால உங்களால பழைய ஸ்பீடை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாதரா. ஆனா நான் அப்படி இல்லடா, என் உடம்புல பாரு ரத்தம்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம் என்னனாலும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அடுத்த செகண்ட் அப்படி சாஸ்கே கட்டுறாங்க. பார்த்தா ஏதோ சம்மனிங் ஜுட்ஸ் போட்டு பறவையில பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஃபர்ஸ்ட் பறவை கூட ஏறதுக்கு முன்னாடி வந்து ஹாசிராமா பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கான். நீ உச்சிகா பாய்ந்தா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. வா என்னோட ஜுட்ஸு நான் உன்ட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. மாதரா வந்து என்னோட சேஜ் சக்கரா வந்து எடுத்துக்கிட்டான், ஏன்டா கொஞ்சம் மிச்ச சக்கரா இருக்கு அதை நான் உன்ட்ட தரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹாசிராமா. அதை நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க வேணும்னா சொல்லுங்க, உங்க முதுகுல இருந்து இந்த ராட் மட்டும் நான் எடுத்து போடுதுன்னு சொல்றான். இந்த ராட் எல்லாமே என்னோட சக்கரா பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு, அதனால நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ முன்னாடி வா, என்கிட்ட இருக்க சக்கரா எல்லாத்தையும் நான் உன்ட்ட தரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹாசிராமா. மாதராவை போய் ஸ்டாப் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எதுக்கு நீங்க உச்சிகாட்ட ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா நீ வந்து மாதரா தம்பி மாதிரியே இருக்க, ஈஸுனா உச்சிகா மாதிரின்னு சொல்லிட்டு, அதனால எப்படி அவனை ஸ்டாப் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். மாதரா வந்து ஒரு மென்மையான மனசுக்காரன், அவனை பத்தி யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது, அவனோட தம்பி அவன் எந்த அளவுக்கு பாசமா வச்சிருந்தான்னு எனக்கு தான் தெரியும் சொல்றாரு ஹாசிராமா. அதனாலதான் வாண்ட் ஒரு சான்ஸ் தந்து பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். உன்னை சாஸ்கி எப்படி பழசை யோசிச்சு பார்க்க முதல்ல மாதராவை அடிக்கலாம்னு வந்திருப்பாம்ல, அப்ப வந்து மாதரா சாஸ்கியை கொண்டிருக்கவே மாட்டான், அந்த அளவுக்கு அடிச்சிருக்கவும் மாட்டான். டேய் உச்சிகாலே நீ தனியான ஆளா நின்றுக்கிட்டு இருக்க, வேணா என் கூட ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு மாதராவை இப்பதான் கேட்டிருப்பான் அவன்கிட்ட. நீ ஆல்ரெடி செத்த உன் கூட நான் சேர மாட்டேன்னு சொல்லியிருப்பான் அவன் சாஸ்கி. அப்போ சரி உங்க ஊருக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு டைம்லாம் இல்ல, உங்க கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க மாதரா. உன்னோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நீ மாதரா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹாசிராமா. அதனால பின்னாடி வா என்னோட சக்கரை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவர் சக்கராவை கொடுத்தாரா என்னன்னே தெரியல. பார்த்தா சாஸ்கி பறந்து போய்கிட்டு இருந்திருக்கான். இங்க மாதரா டோபிராமா போட்டு என்னெல்லாம் அடிக்கணுமோ எல்லாரும் மாதிரி அடிச்சுக்கிட்டே கிடக்கான். டே டோபிராமா ஓப்பனா சொல்ல போனா நான் எவ்வளவு நாளா இதெல்லாம் செய்ய நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா, கடைசி நீ இப்பதான் சிக்கி இருக்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீ என் தம்பியை கொன்ன தெரியுமா, அப்பத்திலிருந்து உங்களை வெறுப்பு அவ்வளவு சூழ்ந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. ஆனா இப்ப நீ நடமாடும் போனோம்டா, உன்னை கொல்றதுல அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இல்ல, இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் மாதரா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட டைம் எல்லாமே முடிஞ்சிடுடா, ஏன்டா காலம் கடந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க பிள்ளை செய்யறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஹாசிராமா நினைச்ச மாதிரி இந்த நேஷன் எல்லாம் கிரியேட் பண்ண நினைக்கலடா, அந்த உலகத்தையும் நான் அமைதி கொண்டு வர நினைச்சேன், அதனாலதான் இப்பெல்லாம் செய்யறேன்னு சொல்றான் மாதரா. என்னோட முன்னோர்கள்லாம் தோத்துட்டாங்க, ஆனா நான் தோக்க விரும்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
சரி மாதரா நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு வயசு எடுத்து அங்க இருந்து போய்கிட்டு இருக்கான் அவன். அப்ப நான் இந்த இன்ஃபினிட்டி சுக்கியூமி ஐடியில வாங்குலதான் சொல்லிட்டு டோபிராமா கேட்கான். ஆமாடா இது முதல்ல இருந்து என்னோட ஐடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. ஆசிரமா முதல்ல இருந்து இந்த நேஷனையும் பில்டிங்கையும் கிரியேட் பண்ண தான் நினைச்சான், மக்களுக்கு எல்லாத்துக்கும் அமைதியை கொண்டு வர நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் மென்மையை ஹேண்டில் பண்ணா, அதனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் நல்லதா தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம், வேர்ல்டுக்கு பீஸை கொண்டு வரலாம்னு நினைச்சான் ஹாசிரமா. ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். மாதரா அப்படி பழைய சண்டையை யோசிச்சு பார்க்கான். அப்ப ஹாசிரமா சொல்லியிருப்பான், என்னோட வில்லேஜ் தொட வரதும் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னோட அண்ணன் தம்பியா இருந்தாலும் என்னோட குழந்தையா இருந்தா கூட நான் எவனையும் வில்லேஜ் தொட விட மாட்டேன்டா, எவனா இருந்தாலும் கொன்னு எரிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு தான் மாதராவே போட்டு தெளிப்பான். மக்கள் எல்லாம் சாகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணி சாவாங்க, நான் என்னோட ட்ரீமுக்காண்டி செத்தன்னு சொல்றான். நீ சொல்றதுலயும் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டோபிராமா சடனா சிரிக்கான். உன்னை மாதரா எதே கண்டுபிடிக்கான். ஆனா டோபிராமா ராட தூக்கிட்டு ஒரு போடுதான் பார்த்தா போட்டு அடுத்து சென்று சாஸ்கி மேல இருந்து பாஞ்சு வரான். பார்த்தா மாதரா போட்டு தரலான்னு வரான். ஆனா மாதரா வந்து ஏதோ ரெனிகன் பவர் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டான் சாஸ்கியாவே. டே டோபிராமா நீ என்ன சொல்ல வர, இது ஹாசிரமாவோட முரண்பாடு உலகம் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா தொட கூட முடியல அவனால. சடனா சாஸ்கி சோட எடுத்துட்டு சாஸ்கி பக்கத்துலயே வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். எனக்காண்டி யாராச்சும் ஒரு ஆள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். டே மாதரா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துறான் டோபிராமா. என்னோட ட்ரீமை வந்து தடுக்க வரதும் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னோட தம்பியா இருந்தாலும் என்னோட குழந்தையா இருந்தாலும் நான் கொல்லுவேன்னு சொல்றான். பார்த்தா மாதராட்ட ஹாசிராமா என்ன சொல்லிருப்பானோ அதே வார்த்தையை சொல்றான். பார்த்தா சாஸ்கி நெஞ்சில கத்தியை குத்தி இறக்கிட்டான். டே நான் உனக்கு நிறைய டைம் தந்தேன், அது மாதிரி உனக்கு வார்னிங்கும் கொடுத்தேன், ஆனா அதெல்லாம் தாண்டி நீ வந்த பத்தி அதனாலதான் அந்த குத்துன்னு சொல்றான். சாஸ்கி அலண்டுட்டான். இங்க காரா அனல் வேகத்துல பறந்து போய்கிட்டு இருக்கான். நர்டோ காப்பி தூக்கி போய்கிட்டு இருக்கான். இதுல வந்து சாஸ்கியும் குத்தி தூக்கிட்டான். டோபிராமா கத்துறான், நீ எந்த மாதிரி ஆள்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சின்சு செஞ்சு வர வருது. இதுதான் இருக்கிறதுல ஹாசிரமாவோட டாப் உட்செல் ஜுட்சு. இது பார்த்தா அது மக்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கு. மக்களை தூக்கி போட்டு அடின்னு அடிக்காது. பார்த்தா ரைக்காகையெல்லாம் உட்செல போட்டு தொழிச்சு எரியலான்னு பாக்காரு. ஆனா அது உடைக்கவே முடியல, அது அடிச்சு நொறுக்குது எல்லாத்தையும். என்னோட சக்கர வர இல்ல நான் என்ன செய்யணும் சொல்லிட்டு மியூசிக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சுஜிகாக பாக்காரு, இந்த சமயத்துல இவன் யாரடா எங்க இருந்தடா வந்தான்னு சொல்லிட்டு. உன்னை லேடி சொன்னே பாக்கா இவன் உட்செல் யூஸ் பண்றான், அது எப்படின்னு சொல்லிட்டு. உங்களை மாதரா பக்கத்துல போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயிட் செட்ஸு. என்னோட கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கு பிறகு விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவங்கள்ட்ட வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒயிட் செட்ஸு. பாத்ரூம் போனா எந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு 5 உட்செல் மண்ட மாதிரி இருக்கு, அதுல இருந்து 5 சக்கர நேச்சரையும் கொண்டு வரான். அவன் லைட்னிங், வாட்டர், விண்டு, ஃபயர் எல்லாத்தையும் கொண்டு வந்து அட்டாக் பண்ணலான்னு இருக்கான். சரி உங்க எல்லாத்தையும் கொன்னாதான் சரிப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். 5 எலமுட்டையும் வந்து அடிக்கானடா, என்னடா நடக்குன்னு சொல்லி மிஃபுனே பதறாரு. உன்னை தேடுவகைக்கு மாசா வராரு, இதை நான் கவுண்டர் பண்றான்னு சொல்றாரு. அவரு பார்த்தா 5 ஷடப்ல இறக்குறாரு. அவரு பார்த்தா 5 விதத்துல வந்து அவர் 5 சக்கரா நேச்சரை வச்சு அட்டாக் பண்றாரு. பார்த்தா கவுண்டர் பண்ணிட்டாரு அந்த அட்டாக்கே. ஏய் சேம் ஜிட்ஸு யூஸ் பண்ணியே கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டியடா, நீ வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயிட் ஜிட்ஸு. தேடுவகையை பார்த்துட்டு உன்னை கீப்பா கத்துதான். டே எங்க தேடுவகையை வந்து நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதடா, அவரெல்லாம் வேற மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை வந்து சிக்கமாரு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சக்கரா இழந்து நின்றுட்டு இருக்காங்க. லார்ட் தேர்டு மட்டும் வந்து ரீஇன்வென்டட் சினோபினால அவர்கிட்ட மட்டும் சக்கரா இருக்கு, நம்ம தான் ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிக்கமாரு. அவர் கதை முடிஞ்சிட்டுனா நம்ம கதை முடிஞ்சுன்னு அர்த்தம் சொல்லிட்டு சக்குரா வேற முடிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்க தான் இருக்கிற மெடிக்கல் நிஞ்சுட்ஸ் யூஸ் பண்றவங்க, இதுல வேற என்னடா இவன்டா நடுல வரான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சுஜியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பெரிய அட்டாக் போடுறதுக்கு வேற ரொம்ப டைம் எடுக்க மாட்டா, என்னடா செய்யன்னு சொல்லிட்டு. சரி நம்ம பையன் நருட்டோ நம்பி வந்து மாதரா விடுவோம், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு சுஜிக்காக. இதுல ஒரு பக்கம் என்னன்னா ஒராச்சு மாதிரி ஜூகோ சுகர்ஸு கரின்லாம் ஒளிஞ்சிருக்காங்க அந்த உட்சையில பாத்துக்கிட்டு. ஆடு ஒராச்சு மாதிரி வாங்க நம்ம சான்ஸ் போட்டு அடிக்கலாமான்னு சொல்லிட்டு சுகர்ஸ் கட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொருடான்னு சொல்றாரு ஒராச்சு மாதிரி. இதுல ஒரு பக்கம் கரின் கத்திக்கிட்டு இருக்கா, நடக்க கூடாதுன்னு சொல்றாவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்காங்க. பார்த்தா சாஸ்கிக்கு நடந்தது அவளுக்கு லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சாஸ்கிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜூகோ கட்டுக்கிட்டு இருக்கான். சரி அப்ப இவன் அப்புறம் கவனிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சு மாரு. ஆனா ஈனோவும் ஷாக் ஆகுறா, கீபோவும் ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சிக்கமாரும் ஹினட்டாவும் கட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காரா நருட்டோ தூக்கிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். லார்ட் காரான்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். நருட்டோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சக்குரா கட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா மயங்கர மாதிரியே கிடக்கான். எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல, கொக்காக்கே நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. நருட்டோ வந்து ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டு போற வழியில இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு சக்கரா இல்ல, நீங்க வந்து சக்கரா தூக்கிட்டு போங்க, அவ உங்களுக்கு உதவியா இருப்பான்னு சொல்லிட்டு. நருட்டோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சக்குரா கட்டுக்கிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாத என் கூடவா, டைம் வேஸ்ட் பண்ண விரும்புன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. சக்குரா அந்த மண்ணு மேல நீ ஏறு சொல்லிட்டு சிசுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு சுஜிகே பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னாட்டா கட்டுக்கிட்டு இருக்கா. அது நருட்டோன்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான் கீபா. உன்னோட பேக்குகளை போட்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா. பார்த்தா இன்னாட்டா பேக்குகளை போட்டு பாக்கா. பார்த்தா நருட்டோ மயங்கின மாதிரி இருக்கான். உடனே ஹார்ட் துடிப்பு பாக்காவா. பார்த்தா ஹார்ட்டை வந்து அப்படியே பொறுமையா துடிக்க ஆரம்பிக்கி. நருட்டோட ஹார்ட் துடிப்பு ஏன் இவ்வளவு வீக்கா இருக்குன்னு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா ஹினாட்டா. பார்த்தா காரா அங்க இருந்து மண்ணை தூக்கிட்டு நருட்டோ போய்கிட்டு இருக்கா. பார்த்தா தடிக்கி உழுதா ஹினாட்டா நருட்டோ பார்த்துட்டு. உடனே ஒயிட் சிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கா. அட நருட்டோ உசுமாக்கியா, நம்ம ஆல்ரெடி இந்த உசுமாக்கி கிளானை பத்தி எல்லாம் பேசிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காம. இவனெல்லாம் இனிமேல் ஹீல் பண்றது ரொம்ப யூஸ்லெஸ்டா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயிட் சிட்ஸு. ஜிஞ்சிரிக்கில வந்து டெய்ல் பிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அவன் கண்டிப்பா செத்து போவான், நருட்டோ செத்து போவான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கேடா ஸ்டேஜோட சம்மனிங்கே உடையுது சடனா. பார்த்தாங்க சாஸ்கியை போட்டு பொழந்து வச்சிருக்கான் மாதரா. நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருக்க, எந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டிருக்க எல்லாமே தெரியும் சொல்லிட்டு இருக்கா மாதரா. ஆனா அது எல்லாத்தையும் நான் இப்பவுமே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்ன நீயும் இப்ப இழக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு பேர் தான்டா உண்மையான முடிவுன்னு சொல்றான். பார்த்தா சாஸ்கி மிரண்டு போய்கிட்டு இருக்கான். ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்டான். சாஸ் உடனே வந்து இட்டாச்சி சொன்னதை யோசிச்சு பார்க்க, நான் இவ்வளவு நாள் உன்ட்ட போய்
சொன்னதுக்கு நீ மன்னிச்சிரு, உன்னை தூரமா இருந்ததாண்டா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் நான் உன்ட்ட பொய்லாம் சொல்ல போறது இல்லடா சாஸ்கின்னு சொல்லிட்டு இப்படி பொறுமையா நடந்து வந்து அவன் தம்பி கூட வந்து தலையை வச்சு கட்டி பிடிச்சிருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்காம உச்சியாக்கலனே உன்னை நம்பி நான் விட்டுட்டு போறேன்டா சாஸ்கின்னு சொல்லிட்டு போயிருப்பான் இட்டாச்சி. பார்த்தா அவன் அண்ணன் போனதை பார்த்து அப்படி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவன் அண்ணன் சொன்னதை நினைச்சு எந்திக்க பார்க்கான். பார்த்தா சாஸ்கியால எந்திக்கவே முடியல. நான் இங்கெல்லாம் சாக விரும்பலன்னு சொல்றான். நான் சாகவும் போறது இல்லைன்னு சொல்றான். ஆனா மாதரா அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. கத்தியை தரல குத்தி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான் மாதரா அங்க இருந்து. டேய் நான் இட்டாச்சி செத்ததை வீண்படுத்தலாம் விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இட்டாச்சி சொன்னதை யோசிச்சு பார்க்க அந்த வில்லேஜ் கண்டி நான் எவ்வளவு பாடுபட்டாலும் நான் இன்னும் இட்டாச்சி உச்சிக்கு ஆஃப் த லீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்கான். டேய் நான் இங்கெல்லாம் சாக விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. உண்மையான வில்லேஜ் நான் கிரியேட் பண்ற வர நான் சாக போறது இல்ல, நான் உண்மையான காகேவா மாறுவேன்னு சொல்றான். அவன் நான் சாக போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி மயங்கி விழுதான். இங்க ஒரு பக்கம் காரா வந்து அப்படி நட்டோ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் நட்டோ நீ நல்லா ஸ்ட்ராங்கான வண்டா, நீ கிவ் அப் பண்ணிட்டு பண்ணிராதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சக்குரா. பார்த்தா அவன் ஹீலிங் ஜுட்ஸு போட்டுக்கிட்டே இருக்காவா. பார்த்தா சக்கரோட சக்கரமும் போய்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா கதை கொஞ்சம் கொஞ்சமா முடியுது ரெண்டு பேருக்கும். இங்க ஒரு பக்கம் சாஸ்கி நான் அழுதுகிட்டு இருக்கா கரின்னு. சக்கராவும் கரின்னு ஒரே சமயத்தை சொல்றாங்க. இந்த நிலைமையிலே போனா சாஸ்கியும் செத்துருவான் நாட்டாவும் செத்துரும், ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் வரேன். See you, bye.